வணக்கம் மக்களே. சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும்போதே சொன்னார், வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடுவேன் கூடிய விரைவில் அப்படிங்கிறத பதவி ஏற்கும்போது சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. நிதி அமைச்சர் மூலமாக வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ மரிய வில்சன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிதி அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்ன, அதே மாதிரி கடந்த ஆட்சியில் என்ன மாதிரியான நிலைமையில் இருந்துச்சு, என்ன மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கடன் மட்டுமே பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்து கடந்த ஆட்சியில் வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ இப்போ 2021 பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி வந்து கடனில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 10 லட்சம் கோடியாக வந்து கடந்த ஆட்சியில் வந்து நடந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து 2 மடங்காக வந்து கடன் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் 46,000 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து 21 இருந்திருக்குது. ஸோ கடந்த ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கூடியிருக்குது, 78,000 கோடியாக வந்து உயர்ந்திருக்குது. ஸோ அதை விட முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தனிநபர் கடன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,28,834 ரூபாய் கடன் உள்ளது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மட்டுமே வந்து 13 லட்சம் கோடி கடன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கடந்த கால ஆட்சியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே இந்த அறிக்கை மூலமாக தெரியப்படுத்தியிருக்காரு நிதியமைச்சர். இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கடன் வந்து எப்படி வந்துச்சு, இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. ஸோ அதுக்கான நிதி நிலைமையை வந்து எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மின்வெட்டு வந்து கொஞ்சம் வந்து பயங்கரமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற சூழல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதல்வர் வந்து ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மின் கட்டமைப்புக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,032 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா 231 துணை மின் நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டாகணும், 15,000 பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டாகணும் அப்படிங்கிற அதிரடி உத்தரவை போட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த மின் கட்டமைப்பு வந்து சரி செய்யப்படும் போது மின் தடங்கள் வந்து இருக்காது அப்படிங்கிறது நம்பிக்கை ஊட்டுற மாதிரி செஞ்சுருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை வந்து வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி மின் தடங்களுக்குமே வந்து ஒரு முடிவு கட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.